This is Class 9, CBSE, Socialism in Europe and the Russian Revolution, Part 10 in Tamil. The February Revolution in Petrograd. Petrograd, ரஷ்யாவுடைய கேபிட்டல். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அந்த நேம் வந்து ஜெர்மன் நேமாக இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு வார் 1 அப்போ அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற அந்த நேமை பெட்ரோகார்ட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், ரஷ்யன் ரெவல்யூஷன்னா 2 ரெவல்யூஷன் சேர்ந்தது தான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன். ஒன்று பிப்ரவரி ரெவல்யூஷன், இன்னொன்று அக்டோபர் ரெவல்யூஷன். இப்போது இந்த டாப்பிக்கில் நம்ம பிப்ரவரி ரெவல்யூஷனை பற்றி பார்க்கலாம். In the winter of 1917, conditions in the capital Petrograd were grim. நமக்கு நல்லாவே தெரியும், வேர்ல்டு வார் 1 1914 to 1918. 1917 வின்டர், ஒரு கடுமையான ஒரு குளிர், எங்கே பார்த்தாலும் வந்து பனி மூட்டம், பனி பொழிவு, கீழே அந்த ஃப்ளோரிங் எல்லாமே என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃப்ரோசன், அப்படியே வந்து பனிக்கட்டியாக வந்து படிஞ்சிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைகள் வந்து இந்த கேபிட்டலில் வந்து இருந்துச்சு. த லேஅவுட் ஆஃப் த சிட்டி சீம் டு எம்பசைஸ் த டிவிஷன்ஸ் அமாங் இட்ஸ் பீப்புள். இந்த பெட்ரோகார்ட், இந்த சிட்டியுடைய லேஅவுட், அதனுடைய அமைப்பு, அந்த சிட்டியுடைய அமைப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்குள்ளேயே வந்து டிவிஷன் பிரித்து வச்ச மாதிரி இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரியும் இருக்கும். இந்த சிட்டியுடைய லே அவுட்டே அப்படி தான் இருக்கும். ஒரு சைடு வந்து நல்ல டெவலப்டு, நல்ல ஒரு ஃபேஷனபிள் ஸ்டைல் ஆஃப் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடில் வந்து அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வந்து இருந்துச்சு. த ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் were located on the right bank of the river Neva. River Neva, famous river இந்த பெட்ரோகார்ட் சிட்டியில் இருக்குது. அந்த ரிவர் இப்போ வந்து இந்த ரிவர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெட்ரோகார்டில். ஓகே, ஒரு சைடு வந்து ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய குவார்ட்டர்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஆன் த ரைட் பேங்க் ஆஃப் த ரிவர் நேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ரிவர் நேவான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரைட் பேங்க் இதுதான் வந்து ரைட் சைடு. இந்த இடத்துல தான் வந்து என்ன இருந்துச்சுன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஃபேக்ட்ரிஸு, அந்த ஒர்க்கர்ஸுடைய குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரைட் சைட் பேங்க் ஆஃப் த ரிவர் நேவாவில் இருக்குது. ஆன் த லெஃப்ட் பேங்க் வேர் த ஃபேஷனபிள் ஏரியாஸ், த வின்டர் பேலஸ் and official buildings including the palace where the Duma met. லெஃப்ட் சைடில் வந்து ஃபேஷனபிள் ஏரியா தான், ரொம்ப பாப்புலர் ஸ்டைல். அந்த டைமில் ஒரு நவ நாகரீகமான பில்டிங்ஸ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் இதில் இருந்தது. முக்கியமாக வின்டர் பேலஸ், அந்த சார் நிக்கோலஸ் II இருக்கக்கூடிய வின்டர் பேலஸ், அவருடைய அஃபிஷியல் பில்டிங்ஸ், தட் இஸ் கவர்மெண்ட் பில்டிங்ஸ். அதே மாதிரி இந்த துமா பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அதுவும் இந்த லெஃப்ட் பேங்க் ஆஃப் த ரிவரில் இருந்தது. இன் பிப்ரவரி 1917 ஃபுட் ஷார்ட்டேஜஸ் வேர் டீப்லி ஃபெல்ட் இன் த ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம், டியூ டு த வேர்ல்டு வார் 1 இந்த மெஜாரிட்டி ஆஃப் கிரெயின்ஸ் இந்த ஆர்மி பர்சன்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கே சரியாக இருந்துச்சு. அவங்களுக்காக அவங்க சப்ளை பண்ணிட்டாங்க. அதனால் காமன் பீப்புள் சிட்டிஸில் வந்து அவங்களுக்கு இந்த ப்ரெட்டும் இந்த மாவு வகைகளும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்கேர்சிட்டியாக இருந்தது, ரொம்ப வந்து தட்டுப்பாடாக இருந்தது. இந்த ஃபுட் ஷார்ட்டேஜஸ் வந்து ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ்லேயும் அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு அவ்வளோவா வந்து ஃபுட்டு கிடைக்கல, ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்தது. த வின்டர் வாஸ் வெரி கோல்ட். There had been exceptional frost and heavy snow. Winter very cold, ரொம்ப பயங்கரமான பனி, செம்ம குளிராக இருந்தது. அதுவும் இல்லாமல் எக்ஸப்ஷனல் ஃப்ரோஸ்ட் அப்படின்னா வழக்கத்துக்கு மீறி, இதுக்கு முன்னாடி இல்லாத நிலைமைக்கு ரொம்ப அதிகமான உரைப்பனி, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக படிஞ்சிருக்கு,
வீடு ஃபுல்லாக வீட்டுக்கு மேலே வெளியே ரூஃப் மேலெல்லாம் வேறு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான பனி இருக்குது, கடுமையான பனி பொழிவு இருக்குது, ஹெவி ஸ்னோஃபால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்லிமெண்டேரியன்ஸ் wishing to preserve elected government were opposed to the Tsar's desire to dissolve the Duma. இந்த பார்லிமெண்டேரியன்ஸ், இந்த துமாவில் இருக்காங்க இல்லையா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்களுடைய விஷ் என்னன்னா இந்த எலெக்டட் கவர்மெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும், இதை மறுபடியும் டிசால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சாருக்கு அந்த துமா அப்படின்ற ஒரு கான்செப்டே பிடிக்காது. ஏன்னா அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டி, ஆட்டோக்ராசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார் உடைய டிசைர் என்னன்னா இந்த துமா இருக்கக்கூடாது, அதை எப்படியாவது என்ன பண்ணிக்கணும், டிசால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு. ஆனால் பார்லிமெண்டேரியன்ஸ், அதாவது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க இல்லையா அந்த துமாக்குள்ள, அவங்களுக்கு என்னன்னா இல்லை இந்த எலெக்டட் கவர்மெண்ட்டை எப்படியாவது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய விஷா இது இருந்துச்சு. On 22nd February, a lockout took place at a factory on the right bank. ஸோ ரிவர் நேவாவுடைய ரைட் பேங்க்கில் தான் என்ன இருந்துச்சு, அந்த ரிவருடைய கரை ஓரம் தான் என்ன இருந்துச்சு, இந்த ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஒர்க்கர்ஸுடைய குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸில் லாக் அவுட், அதாவது ஸ்ட்ரைக் 22nd February அன்னைக்கு லாக் அவுட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. தான் நெக்ஸ்ட் டேனா என்னது 23rd February. Workers in 50 factories called a strike in sympathy. அங்கே இருக்கக்கூடிய 50 factories அதை சேர்ந்த ஒர்க்கர்ஸையும் என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அனுதாபம் அடிப்படையில், ஏன்னா அந்த ரைட் பேங்க் ஆஃப் நேவா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஒர்க்கர்ஸுக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் வின்டரும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இன் மெனி ஃபேக்ட்ரிஸ் விமன் லெட் த வே டு ஸ்ட்ரைக்ஸ். நிறைய ஃபேக்ட்ரிஸில் விமன் தான் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரைக்கை முன்னிறுத்தி நடத்தினாங்க. திஸ் கேம் டு பி கால்ட் த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. அதனால தான் 23rd of February இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸில் விமன் தான் முன்னாடி நின்று ஸ்ட்ரைக்கை நடத்தினவங்களே அவங்க தான். அதனால தான் அன்னைக்கு 23rd February இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், அது எப்படி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே 23rd February இருக்கும்? நம்ம இவ்வளோ நாள் 8th March தானே இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எப்படி 23rd February அப்படின்னா, ஆக்சுவலி 2 விதமான கேலண்டர் இருக்குது. ஒன்று என்னென்னா ஜூலியன் கேலண்டர். ஆனால் ஜூலியன் கேலண்டர் இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா கிரிகோரியன் கேலண்டர். ஜூலியன் கேலண்டர் ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. February 1, 1918 வரைக்கும், ஓகேவா, 1918 வரைக்கும் இந்த ஜூலியன் கேலண்டரை தான் ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிரிகோரியன் கேலண்டரை வேர்ல்டு வைடாக, வேர்ல்டில் இருக்கிற மொத்த கண்ட்ரீஸுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் டுடே இன்றைக்கி கூட நம்ம கிரிகோரியன் கேலண்டரை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரி, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த டேட்ஸ் தான் வித்தியாசம் வரும். இப்போ ஜூலியன் கேலண்டருக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும் என்ன வித்தியாசம்னா 13 days டிஃப்ரென்ஸ். இந்த கிரிகோரியன் டேட்ஸ் 13 days எஹெட், முன்னாடி இருக்குது. ஜூலியன் கேலண்டரை விட, ஜூலியன் டேட்ஸை விட இந்த கிரிகோரியன் டேட்ஸ் 13 days எஹெட், முன்னாடி இருக்குது. 1917 23rd February. அப்போ 1917 அப்படின்றது லீப் இயர் கிடையாது. அப்போது பிப்ரவரியில் மொத்தம் ஹவு மணி டேஸ், 28 days. அதில் 23 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 days. அப்புறம் 8th March. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, அப்போ எவ்வளோ வருது, 13 வருதா? ஸோ 13 days டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் 23rd February
International Women's Day celebration as per the Julian calendar. As per the Gregorian calendar 8th March. ஆனால் இப்போ யாரும் இந்த ஜூலியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறது இல்லை. கிரிகோரியன் கேலண்டர் தான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே ஃபாலோ பண்ணுறோம். ரஷ்யா கூட 1 February 1918 வரைக்கும் தான் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா கிரிகோரியன் கேலண்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஒர்க்கர்ஸ் crossed from the factory quarters to the center of the capital, the Nevsky Prospect. Demonstrating workers, இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸை கிராஸ் பண்ணி அந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா பெட்ரோகார்ட், அதனுடைய சென்டர் பார்ட் என்னன்னா அதனுடைய பிளேஸ் தான் என்னதுன்னா நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட், அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. அட் திஸ் ஸ்டேஜ் நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வாஸ் ஆக்டிவ்லி ஆர்கனைசிங் த மூமெண்ட். இந்த டைமில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மூமெண்ட்டை, இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிங், இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஆக்டிவாக யாருமே ஆர்கனைஸ் பண்ணலை. ஆஸ் த ஃபேஷனபிள் குவார்ட்டர்ஸ் அண்ட் அஃபிஷியல் பில்டிங்ஸ் were surrounded by workers. ஸோ இவங்க அந்த ரிவரை கிராஸ் பண்ணிவிட்டு இவங்க அந்த ஃபேஷனபிள் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நாகரீகமான அந்த அப்பர் லெவல் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க வராங்க. அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல் பில்டிங்ஸ் இந்த இடத்துல எல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் என்ன ஆகிறாங்க அப்படியே வந்து கேதர் ஆகுறாங்க, சரவுண்ட் ஆகுறாங்க. உடனே த கவர்மெண்ட் இம்போஸ்ட் எ கர்ஃப்யூ. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஓகே ஏதோ ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே கவர்மெண்ட் அப்படின்றது வந்து யார், மொனார்கி கவர்மெண்ட், ரைட்? ஏன்னா துமா கூட அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கர்ஃப்யூ வந்துட்டு இம்போஸ் பண்ணிடுறாங்க. கர்ஃப்யூ அப்படின்னா ஊரடங்கு, யாரும் அனாவசியமாக வெளியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களையே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முழு உரிமை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் மிலிட்ரிக்கு உண்டு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க டிஸ்போஸ்ட் பை த ஈவினிங் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் டிஸ்போஸ் ஆகிட்டாங்க, யாரும் வெளியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அவங்க கம்ப்ளீட்டாக என்ன ஆகிட்டாங்க, டிஸ்போஸ் ஆகிட்டாங்க, கலைஞ்சி போயிட்டாங்க பை த ஈவினிங். பட் தே கேம் பேக் ஆன் த 24th and 25th of February. ஸோ நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த இடத்துக்கு எல்லாரும் திரும்பி வராங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு அந்த பெட்ரோகார்ட் கேபிட்டலுடைய சென்டர் ஏரியா. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, கேதர் ஆகுறாங்க. த கவர்மெண்ட் கால்ட் அவுட் த கேவல்ரி அண்ட் போலீஸ் டு கீப் அன் ஐ ஆன் தெம். உடனே இந்த கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இம்மீடியட்டாக கேவல்ரியை வந்து கூப்பிட்றாங்க. கேவல்ரினா குதிரைப்படை, அண்டு போலீஸ். ஸோ இவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஸோ அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, எது வேணாலும் நடக்கலாம், ஏதாவது அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவல்ரிக்கும் போலீஸ்க்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆன் சண்டே 25th February the government suspended the Duma. ஸோ சண்டே 25th February அன்னைக்கு இந்த ரஷ்யாவுடைய கவர்மெண்ட் அந்த துமாவை இவங்க என்ன பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இடைக்கால தடை, டைம் பீயிங் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க அது மூலிமா எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது. ஸோ இடைக்கால தடை. பொலிட்டீஷியன்ஸ் ஸ்போக் அவுட் அகெயின்ஸ்ட் த மெஷர். இந்த சஸ்பெண்டுக்கு ஆப்போஸ் பண்ணி நிறைய பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க, இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இந்த பொலிட்டீஷியன்ஸ் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் எதுவும் அவங்க வந்து செய்ய முடியாது, அப்படியே எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த சஸ்பென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து பேசுகிறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் ரிட்டர்ன்ட் இன் ஃபோர்ஸ் டு த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த லெஃப்ட் பேங்க் ஆன் த 26th. ஸோ வேறு வழி இல்லை, இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் அதாவது இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா, ஓகே, இந்த ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவங்க
இந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் திரும்பி வராங்க. எல்லாருமே ஸ்ட்ரீட்ஸுக்கு வந்து திரும்பி வராங்க. அதுவும் முக்கியமாக லெஃப்ட் பேங்க்கில் யார் இருக்கா? வின்டர் பேலஸ் இருக்குது, அஃபீஷியல் பில்டிங்ஸ் இருக்குது, துமா இருக்குது. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு ஆன் 26th February எல்லாரும் வராங்க. ஆன் த 27th த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வேர் ransacked. 27th February அடுத்த நாள் இந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ransacked, அதாவது கொள்ளையடிக்கப்படுறாங்க அவங்களுடைய இடம். ஏன்னா அவங்க அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா அந்த போலீஸ் உடைய வீடெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்தையும் போயிட்டு இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. த ஸ்ட்ரீட்ஸ் thronged with people raising slogans about bread, wages, better house and democracy. ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவுமே யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய திரளான ஒரு கூட்டம், கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி நின்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்காங்க. ஸோ எ க்ரௌடட் பீப்புள் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு தே ஸ்டார்டட் டு ரைசிங் த ஸ்லோகன்ஸ். அந்த ஸ்லோகன் வந்து சொல்கிறாங்க, எல்லாரும் கத்தி கத்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பிரெட் வேணும், ஏன்னா ஃபுட் ஷார்ட்டேஜ், சாப்பாடு பற்றாக்குறை, பிரெட், வேஜஸ், மினிமம் வேஜஸ், நியாயமான கூலி வேணும். தென் பெட்டர் ஹாஸ், ஏன்னா ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு அதிக நேரம் வேலை வாங்குறாங்க, கம்மியாக வந்து வேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு பெட்டர் வேஜஸ் வேணும். பெட்டர் ஒர்க்கிங் ஹார்ஸ், நியாயமான வேலை நேரம் எங்களுக்கு வேணும். அண்ட் டெமோக்ராசி, நாட் மொனார்கி, நாட் ஆட்டோக்ராசி. கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஒருத்தர்கிட்டயே அந்த கிங்குக்கிட்டேயே இருக்குது, அது வேண்டாம், எங்களுக்கு டெமோக்ராசி வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லி பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. த கவர்மெண்ட் tried to control the situation and called out the cavalry once again. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையை இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேவல்ரி மறுபடியும் அந்த குதிரை படைய கூப்பிடுறாங்க. ஹவெவர் த கேவல்ரி ரெஃப்யூஸ் டு ஃபயர் ஆன் த டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ். பட் இருந்தாலும் அந்த கேவல்ரி அந்த குதிரை படை என்ன சொல்லிடுதுன்னா டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் மேலே நாங்கள் ஷூட் பண்ண மாட்டோம், ஃபயர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க புறக்கணிச்சிடுறாங்க. அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் ஆர்டரை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ், அதாவது இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ், ஓகே, அவங்களுக்கு எதிர்த்து அவங்க மேலே நாங்கள் எந்த ஃபயரிங்கோ ஷூட்டிங்கோ அவங்கள சுடமாட்டோம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆஃபீஸர் வாஸ் ஷாட் அட் த பேரக்ஸ் ஆஃப் எ ரெஜிமெண்ட் அண்ட் 3 other regiments mutinied, voting to join the striking workers. இவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு ஆஃபீஸரை இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் சைடு அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஓகே, அவங்க இந்த பேரக்ஸ் அப்படின்னாக்கா இந்த முக்கியமாக வந்துட்டு ஒரு படை பிரிவினர் வந்து அங்கே வந்து தங்கி இருப்பாங்க இல்லையா, அந்த மிலிட்ரி ஏரியான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆஃபீஸரை என்ன பண்ணாங்கன்னா ஒரு படை பிரிவை சேர்ந்த ஒரு ஆஃபீஸரை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண உடனே 3 other regiments, அடுத்த 3 ரெஜிமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த படை பிரிவு மற்ற 3 படை பிரிவை சேர்ந்தவங்க மியூட்டினிட்ஸ், voting to join the striking workers. ஸோ அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணி ஓட்டிங் பண்ணி நம்ம இனிமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்த பேரக்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் ரெஜிமெண்ட்ஸ், இந்த மிலிட்ரி பர்சன்ஸ் இந்த ஒர்க்கர்ஸோட போய் ஜாயின் ஆயிடுறாங்க. பை தட் ஈவினிங், அந்த ஈவினிங்கில் சோல்ஜர்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் had gathered to form a Soviet or council in the same building as the Duma met. This was the Petrograd Soviet. உடனே அன்றைக்கி ஈவினிங்கே இந்த சோல்ஜர்ஸ் போய் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ், அந்த ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட போய் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸும் இந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க இந்த ஒர்க்கர்ஸும்
ஒன்றா சேர்ந்து ஒரு கவுன்சில், சோவியத் அப்படின்னா ஒரு கவுன்சில், அதாவது ஒரு சபை, உழைப்பாளிகளின் சபை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சோவியத் அப்படின்றது ரஷ்யன் லாங்குவேஜ். அதனுடைய மீனிங் என்னன்னா கவுன்சில்னு அர்த்தம். அதனுடைய தமிழ் மீனிங் அப்படின்னா ஒரு சபை. அவங்க அதை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த துமா இருந்துச்சு இல்லைங்களா, பார்லிமெண்ட், ரஷ்யன் பார்லிமெண்ட் துமா, அதே பில்டிங்குள்ளேயே இவங்க கவுன்சில், அதாவது சோவியத் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சோவியத் தான் பெட்ரோகார்ட் சோவியத். ஏன் அப்படின்னா பெட்ரோகார்டில் இது நடந்தது. பெட்ரோகார்டில் இருக்கக்கூடிய துமா பில்டிங்கில் இந்த சோவியத் ஃபார்ம் ஆகுது. அதனால் இந்த சோவியத்துக்கு பேர் பெட்ரோகார்ட் சோவியத். இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லைங்களா, இது ரியல் ஃபோட்டோகிராஃப். இதுதான் பெட்ரோகார்ட் சோவியத். அந்த துமாக்குள்ள இந்த மிலிட்ரி அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த சோல்ஜர்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சோவியத் அப்படின்ற இந்த கவுன்சிலை உருவாக்குறாங்க. அதனுடைய மீட்டிங் தான் இது. இது துமாக்குள்ள அவங்க எல்லாரும் உக்காந்து அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க டியூரிங் February 1917. இந்த பெட்ரோகார்ட் சோவியத் ஃபார்ம் பண்ண நெக்ஸ்ட் டேவே, த வெரி நெக்ஸ்ட் டே, எ டெலிகேஷன் வென்ட் டு see the Tsar. Military commanders advised him to abdicate. உடனே இந்த டெலிகேஷன்னா ஒரு தூதுக்குழு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு சார், அதாவது நிக்கோலஸ் II போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. மிலிட்ரி கமாண்டர்ஸும் இவருக்கு போய் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அப்டிகேட் ஆகிடுங்க. அப்டிகேட்னா பதவியை விட்டுட்டு போயிடுங்க. இனிமே அவங்க கிங்காக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த மொனார்க் அப்படின்றதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிலிட்ரி கமாண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த சார் நிக்கோலஸ் IIக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. He followed their advice and abdicated on 2nd March. உடனே இவர் என்ன பண்ணுறார், வேறு வழி கிடையாது, எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. மிலிட்ரி சோல்ஜர்ஸும் நிறைய பேர் ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக போயிட்டு அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ நிலைமை கண்ட்ரோலில் இல்லை. அதனால் இந்த சார் நிக்கோலஸ் IIவும் இந்த மிலிட்ரி கமாண்டர் சொன்ன அட்வைஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஓகே இனிமேல் நான் கிங்காக இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்ஷிப் மொனார்கி அப்படின்றத அவர் விட்டுட்டு அவர் அப்டிகேட் வெளியே போயிடுறார். ஆன் 2nd March, சோவியத் லீடர்ஸ் அண்ட் துமா லீடர்ஸ் ஃபார்ம்ட் எ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் டு ரன் த கண்ட்ரி. இந்த சோவியத் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், அந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் தான் யார், சோவியத் லீடர்ஸ். இந்த துமா லீடர்ஸ் ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் துமா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லீடர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொவின்ஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி தே ஸ்டார்டட் டு ரன் த கண்ட்ரி. ரஷ்யாஸ் ஃபியூச்சர் வுட் பி டிசைடட் பை எ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ரஷ்யாவுடைய ஃபியூச்சர் எப்படி போகணும் எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி தான் முடிவு பண்ணும். எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். அதே போல் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி உடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எலெக்டட் தான், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான், அதுவும் ஆன் த பேசிஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ எல்லாருக்கும் ரைட் டு ஓட், அந்த அடிப்படையில் தான் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணாங்க. பெட்ரோகார்ட் had led the February revolution that brought down the monarchy in February 1917. இந்த பிப்ரவரி ரெவல்யூஷன் பிப்ரவரியில் நடந்ததுனால இதுக்கு பேர் பிப்ரவரி ரெவல்யூஷன். பெட்ரோகார்டில் நடந்தது. இது மூலிமா என்ன நடந்தது அப்படின்னா, முக்கியமாக இந்த மொனார்க் அப்படின்றத கீழே கொண்டு வந்துட்டாங்க. மொனார்க் அப்படின்றத ரிமூவ் பண்ணியாச்சு இன் February 1917. இங்கே பாக்ஸ் 1 கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். விமன் இன் த பிப்ரவரி ரெவல்யூஷன். பிப்ரவரி ரெவல்யூஷனில் இந்த விமனுடைய பார்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.
ஏன்னா பிப்ரவரி ரெவல்யூஷனில் தான் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேலாம் வந்துச்சு. அதை பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸ் பேராகிராஃபில் நம்ம வந்து பார்த்துட்டோம். விமன் ஒர்க்கர்ஸ் இவங்க தான் வந்து ரொம்ப இந்த ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யாருன்னா விமன் தான் சொல்லலாம். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லாரன்ஸ் டெலஃபோன் ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் மார்ஃபா வாசிலேவா அப்படின்றவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு மில்லிங் மெஷின் ஆப்ரேட்டர். அவங்க அன்றைக்கி காலையில் விமன்ஸ் டே செலப்ரேஷனுக்காக மும்முரமாக இருக்காங்க எல்லாருமே அந்த ஃபேக்ட்ரியில். அதில் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய விமன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, முக்கியமாக இந்த மென் கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரெட் போ அதை வந்து கொடுத்து ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு தன்னுடைய ஹாப்பினஸை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து செலப்ரேஷன் ஆஃப் விமன்ஸ் டே அப்படின்றதுனால. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மார்ஃபா வாசிலேவா என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு அந்த மெஷின் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க, வாங்க எல்லாரும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே எல்லாரும் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேதர் ஆகுறாங்க. உடனே இந்த ஒர்க்கர்ஸுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பார் இல்லையா, அவர் தான் அந்த ஃபோர்மேன் ஒர்க்கர்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறார், இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. உடனே இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த மார்ஃபா வாசிலேவாவுக்கு மட்டும் எ லோஃப் ஆஃப் பிரெட்டை வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரெட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஷி ரெஃப்யூஸ் டு கோ பேக் டு ஒர்க். ஆனால் வேலைக்கு திரும்பி போக ஒத்துக்கிறது இல்லை. மறுபடியும் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு வேலை செய்ய போகிறேன்னு அவங்க ஒத்துக்கல. ஆனால் பிரெட்டை மட்டும் இவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கேட்குது, ஏமா பிரெட்டு வாங்கிட்டியே, திரும்பி போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீ ரெஃப்யூஸ் டு ஒர்க். இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் ஸ்ட்ரைக் தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நான் மட்டுமா கஷ்டப்படுறேன் இந்த ஃபுட் ஷார்ட்டேஜ்னால, இங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே பசியோடு தான் இருக்காங்க, எல்லாருமே ஹங்க்ரியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லாத போது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரெட்டு கொடுக்கல, எனக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க. அவங்கெல்லாம் வந்து பசியோடு இருக்காங்க, நான் மட்டும் எப்படி இதை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லிடுறாங்க. உடனே இந்த விமன் ஒர்க்கர்ஸ், அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய செக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த அனதர் செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸும் மார்ஃபா கிட்ட வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்த கோ ஒர்க்கர்ஸ், முக்கியமாக இந்த மென் ஒர்க்கர்ஸ், இவங்களும் தான் கையில் இருந்த அந்த டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா கீழே போட்டுட்டு அவங்களும் இந்த மார்ஃபா வாசிலேவா அந்த விமன் அந்த டீமுக்கு வந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே த என்டையர் க்ரௌட், விமன் மென் எல்லாரும் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதுதான் பிப்ரவரி ரெவல்யூஷன் டைமில் ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம். அவங்க எப்படி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்றத பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விமன் தான் வந்து மெஜாரிட்டி இந்த ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கை முன்னிருந்து நடத்தினாங்க அப்படின்னு தெரியுது. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஃப்டர் பிப்ரவரி, அதாவது ஆஃப்டர் பிப்ரவரி ரெவல்யூஷன், இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.